என்னடா அதெல்லாம்? எதுக்கு இவ்வளோ டென்ஷனு? பிஸ்னஸ்னா ஏத்தா இருக்கிறது சகஜம். இதுக்கு போய் புலம்பிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கு? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தெரியாது. டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு போனேன். இப்ப முட்டிட்டு வந்து நிக்கிற. டேய், நீ வேற ஏன்டா? ஃப்ரீயா விடுறா. கூலா இருந்தாலே லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆனா எல்லாம் தப்பா தான் முடியும். நாங்கெல்லாம் தினம் தினம் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வரோம்னு உனக்கு தெரியாதுடா. காலையில சாப்பாடே நமக்கு ஒரு பிரச்சனை தான். அதெல்லாம் வெளியே சொல்லிட்டா இருக்க முடியும். கடையில வந்து பொறுப்பு எடுத்துக்கோ, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். பிசினஸும் நீ நினைக்கிற மாதிரி டெவலப் ஆகும். இங்க பாரு கார்த்தி, பிசினஸ்ல மனுஷங்க தான் முக்கியம். அவங்க தான் முதலீடு. பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தானா இப்படிதான் நடக்கும். முதல்ல மனுஷங்களை சம்பாதிக்க கத்துக்கோ. அப்பா இத்தனை வருஷம் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா எப்படி? ரெண்டே விஷயம்தான். ஒன்னு மனுஷங்களை சம்பாரிச்சது, இன்னொன்னு அவரோட அனுபவம். இந்த ரெண்டும் இல்லாம களத்துல இறங்கினா இந்த நிலைமை தான். டேய், அப்பா என்ன கையில கோடி ரூபா வச்சுட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. படிப்படியா சிறுக சிறுக சேர்த்து சின்ன சின்ன தொழில் பண்ணி அப்படி மேல வந்தவர்ரா. சரி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பிசினஸ்னா 1000 அடி விழத்தான் செய்யும், வாங்கிதான் ஆகணும். அதுக்கெல்லாம் அழட்டிக்க கூடாது. சீரிடா, எப்பா சீரிடா. ஜாலியாடுறா. அப்புறமா அண்ணன்ட்ட போய் பேசு. இவ அடிக்கடி உள்ள வராண்டி. ஐயோ, யாரு இவன்? பாக்குற பார்வையே சரியில்லையே. கீதா, சொல்னா ஒரு நிமிஷம் இங்க வாமா. இத வரேன். இதெல்லாம் மடிச்சு வச்சிடுறீ. என்ன, என்னை கண்டுக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்துட்ட. சரி, உன் மொபைல் நம்பரை கொடு, யாருக்கும் டவுட் வராது. என் ஃபோனை கொடுக்குறேன், உன் நம்பரை போட்டுதா. நான் எதுக்கு நம்பர் தரணும்? பேசாம போயிடுங்க, அப்புறம் அசிங்கமாயிடும். ஏய், ரொம்ப பிகு பண்ணாதம்மா. இதுக்கு முன்னாடி நீ பசங்க கிட்ட பேசினது இல்லையா? ரொம்ப பிகு பண்ணாத. இங்க பாரு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே நம்பரை கேட்குறேன். பேச மாட்டியா என்கிட்ட? ஹலோ, என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணா. ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்ச பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லைண்ணா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா தேவையில்லாம வந்து பேசிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லி கேட்குறாருண்ணா. சரி, நீ போய் வேலையை பொறுப்பு. சரிண்ணா. ஆமா, யார் நீ? முதல்ல இங்க என்ன வேலை உனக்கு? நான் உங்க அப்பாவுடைய டிரைவருங்க. டிரைவரா? உன்னை நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நான் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஓ, ஆமா, கார் டிரைவருக்கு கடைக்குள்ள என்னங்க வேலை? இல்ல, சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு. ஓ, சும்மா எல்லாம் கடைக்குள்ள வரக்கூடாது. இனிமே இந்த மாதிரி நீ யார்ட்டையாவது தப்பா பேசுறத பார்த்தேன், கார் ஓட்டும் போது பிரேக் பிடிக்கணும்ல, அப்பதானே கார் நிக்கும். பிரேக் அடிக்கிற கால் இருக்காது. போய் கார் கிட்ட நில்லு. இவன மாதிரி ஆளுலாம் எப்படி அப்பா வேலைக்கு சேர்த்தாரு?
மாறன் ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாரு. ம்ஹும். இல்லையே, உங்களை ஏதோ வார்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைம்மா. இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு புரியுது. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து என்ன, நான் உங்களை வேலைக்கு சேர்த்திருக்கேன்னு உங்ககிட்ட வம்பு இழுக்கிறானா? ஆமாம்மா, கரெக்டாக சொல்கிறீங்கம்மா. என்ன சொல்றான் இப்ப அவன்? ரொம்ப தப்பாக பேசிட்டாருமா. டிரைவராக வேலைக்கு சேர்ந்தா நீ நேராக கடைக்குள்ளே வருவியா? உள்ளெல்லாம் வரக்கூடாது. டிரைவர்னா வாசலோட தான் நிற்கணும்னு சொல்கிறாருமா. உங்கள் ரெக்கமெண்டேஷனில் வந்தேன்னு சொன்னேம்மா. இருக்கட்டும், அவங்க தலையில் நான் 2 கொம்பா முளைச்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னை அசிங்கப்படுத்தி வெளியில் போக சொல்லிட்டாரு. அவர் என்ன பேசுனது கூட பரவாயில்லம்மா, உங்களை அப்படி பேசுனதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காருமா. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பழி வாங்கியிருக்காருமா. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரி, நீங்க என் கூட வாங்க. எதுக்குமா? என்னதான் அவர் கடைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் சொன்னா நீங்க என்ன கேட்கணுமா? உங்களை வேலைக்கு சேர்த்தது